இப்போது சுனிதா வில்லியம்ஸ் போகணும்னு இருந்த அந்த புறப்பாடு அது சரியாக வரல. ஏன்னா சூழ்நிலை இல்லை, அதனால் அது சரியாக இல்லை அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணுறாங்க. 2 நாட்களாக அது போஸ்ட்போனிங் ஸ்டேட்லேயே இருக்குது. அதாவது திரும்ப போகிறோமா போகலையான்னே தெரியல. ஏன்னா எல்லாமே ரெடி, உள்ளே போய் உட்காந்தாச்சு ஷட்டிலில். இப்போ கிளம்புனா போயிடலாம், ஆனால் இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா போக முடியலையே அப்படின்ற மாதிரியே சூழ்நிலை. ஸோ அவங்களுக்கு முதலாக லைஃப்பில் ஒரு 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 சேலஞ்சு வருது. என்ன சேலஞ்சுன்னா, நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த ஒன்று பண்ண போகிறோம். இப்போ நம்ம பேசுவோம், கவனிச்சிருக்கீங்களா? ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணலாம்னு நினைக்கும் போது தான் யாராவது ஏதாவது தொந்தரவு பண்ணுவாங்க, இல்லை ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்லாம் நம்ம பேசுவோம். சினிமாவுக்கு போகலான்னு நினைக்கும் போது தான் யாராவது வருவாங்க அப்படின்லாம் நம்ம நிறைய பண்ணியிருப்போம். ஏதாவது ஒரு முக்கியமான புக்கு படிக்கலான்னு உட்காருவோம், அப்போ தான் யாராவது கூப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கே நம்ம கொஞ்சம் சோர்ந்து போவோம். சுனிதா வில்லியம்ஸ்க்கு போஸ்ட்போன் ஆகிடுச்சு, நிகழ்வு போஸ்ட்போன் ஆகிருக்கு. அப்படின்னும் போது இவங்க உட்காந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இவங்க ஸ்பேஸுக்கு போகிறதுக்காக இவங்க சில விஷயங்களை கையில் எடுத்துகிட்டு போகலாம். அதாவது ஒவ்வொரு தடங்கள், ஒவ்வொரு அந்த விண்வெளி வீரருக்கும் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. அதாவது ஸ்பேஸுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸில் அவங்க என்ன பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கலாம். அதில் இவங்க வச்சிருக்கிறது நிறைய விஷயம் இருக்குது. அதை நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அதில் முதல் விஷயமாக இவங்க வச்சிருக்கிறது அப்பா பெண்ணுக்கு எழுதிய கடிதம். சுனிதா வில்லியம்ஸோட அப்பா பொண்ணுக்கு எழுதிய கடிதம். அது ஹிந்தியில் எழுதப்பட்ட கடிதம். இந்த கடிதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. டைம் போகட்டும், பரவாயில்ல. அப்பா எழுதின கடிதத்தை நாம் பல நேரங்களில் ஓடிட்டே வாசிச்சிருப்போம். இன்றைக்கி நிதானமாக உட்காந்து கேட்குற பக்குவம் வந்துருச்சு நமக்கு. ஸோ லெட்ஸ் சிட் அண்ட் ரீட் ஆல் தோஸ் லெட்டர்ஸ் அப்படின்னு அழகாக படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு டஃபஸ்ட் டைம், அதாவது நம்மளுடைய ஒரு கனவு மெய்ப்பட போகுது. அந்த கனவு மெய்ப்படுவதற்கான கரெக்டான ஒரு நேரம் இன்னொரு 7 நிமிஷத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றப்ப தான் போஸ்ட்போன் ஆகுது. 7 நிமிஷத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்றப்ப போஸ்ட்போன் ஆகும்போது நீங்களும் நானுமா இருந்தால் என்ன பண்ணுவோம்? சுனிதா வில்லியம்ஸ் என்ன பண்ணுறாங்க? அப்பா எழுதின கடிதம் அதை எடுத்து ஓப்பன் பண்ணி ஒன்று ஒன்றா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கடிதங்களில் இருக்கிற அப்பாவுக்கான அப்பா சொல்கிற அன்பு, கடிதம் மூலியமாக சொல்கிற அன்பு, அதன் மூலியமாக அவங்க தன்னை ரீசார்ஜ் பண்ணிக்கிறாங்க. எப்போ போஸ்ட்போன் ஆகி அந்த சூழ்நிலை கொஞ்சம் கடினமான சூழ்நிலையாக மாறிட்டு இருக்கும் பொழுது நமக்கு எனர்ஜி கொடுக்குற விஷயங்களை தானே நம்ம பண்ணணும். எனர்ஜியை ட்ரெயின் பண்ணுற விஷயங்களையா பண்ணுறது? ஸோ இவங்க எனர்ஜி கொடுக்குற விஷயமா வச்சுருக்கிறது அப்பா எழுதிய கடிதங்களை. அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ஒரு கேள்வி வருது. 5 PM ஃபேமிலி மெம்பர்ஸ் இங்கே இருக்கீங்க. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி அப்படியெல்லாம் இருக்கீங்க இல்லையா? உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, எஸ் ஆர் நோ பதில் சொல்லணும். /2 கேள்வி, 2வது கேள்விக்கும் அதுக்கே சேர்த்து பதில் சொல்லலாம். இதுவரை உங்களுடைய மகன் மகளுக்கு கடிதங்கள் எழுதியிருக்கிறீர்களா? 1, அதுக்கு எஸ் ஆர் நோ போட்டுடலாம் நீங்கள். அடுத்தது /2வது கேள்விக்கும் சேர்த்து ஆன்சர் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா, எஸ்ன்னா எஸ், அதோட விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா when are you going to start? எப்போ எழுத போகிறீங்க? உங்களுடைய கடிதத்தை விட, நீங்கள் பெண்ணுக்கு பையனுக்கு எழுதுகிற கடிதத்தை விட ஒரு மிகச்சிறந்த டானிக் அவங்களுக்கு கிடையாது. ஸோ அதை எழுத ஆரம்பிக்கலாமா நீங்கள்? ஸோ எஸ்னா எஸ், நோ அப்படின்னா /எண்ணிலிருந்து அந்த கடிதங்களில் என்ன இருக்கலாம்? சுனிதா வில்லியம்ஸ்க்கு அவங்க அப்பா எழுதின கடிதங்களில் அவர் கடினமான தருணங்களில் எப்படி வெளியில் வந்தார், எப்படி சந்தித்தார், வாழ்க்கை எப்படிப்பட்டது, என்ன மாதிரியான நல்ல விஷயங்களை வாழ்க்கை கொடுக்கும், வாழ்க்கை எப்படி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணும், எப்படி அன்எக்ஸ்பெக்டடாக கொண்டு வரும், எப்படி அடுத்த லெவலுக்கு நம்மளை தூக்கிட்டு போகும்.
ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவர் எழுதுறார். 30th birthday gift, fantastic. Nalini Ganesh, Yogaraj எல்லாம் no, from today you are starting, fantastic. Very very happy to see. லீடர்ஸை படிக்கிறது முக்கியம் இல்லை, லீடர்ஸ்ட இருந்து நாம் கற்றுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க அந்த கடிதம் படிக்கும்போது ஒரு விஷயத்தை உணர்றாங்க சுனிதா வில்லியம்ஸ். அதை வந்து இந்தியாவுக்கு வரும்போது அதை ஷேர் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், நடந்தது எங்கே, ஸ்பேஸில் அந்த அவங்களோட ஷட்டில் பயணம் வந்து ஆரம்பிக்க போகிற நேரத்தில் போஸ்ட்போன் ஆகுது. அந்த டைமில் அவங்க அப்பாவோட கடிதங்களை கையில் வச்சுருக்காங்க. அதை வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் படிக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் வருது. அந்த ரியலைசேஷனை வந்து இந்தியாவுக்கு வரும்போது ஒரு பள்ளி மாணவி கேட்கும் பொழுது அதுக்கு வந்து அவங்க அந்த இன்டர்வியூவில் வந்து ஷேர் பண்ணுறாங்க. என்ன ஷேர் பண்ணுறாங்கன்றது இங்கே கவனிங்க. அதாவது அவங்க ஃபாதர்கிட்ட இருக்கிற ஒரு ஃபாதர் தான் ரோல் மாடல். சுனிதா வில்லியம்ஸோட ரோல் மாடல் வந்து ஃபாதர் அப்படின்னு அவங்க மனசில் நினச்சிட்டு இருக்காங்க, எனக்கு அப்பா தான் ரோல் மாடல்னு. ஆனால் அப்பா கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்கிட்டையும் வந்திருக்கு அப்படின்றது இந்த கடிதங்களை படிக்க ஆரம்பிக்கும் போது தான் அவங்களுக்கு தெரியுது. என்ன வந்திருக்கு அப்படின்னா, அப்பான்றவர் வந்து குஜராத்தில் பிறந்தவர், மருத்துவர். குஜராத்தில் பிறந்த ஒரு மருத்துவர் செட்டில் எங்கே ஆகிறாரு, அமெரிக்காவில். அதாவது புலம்பெயர்ந்த இந்தியர் அப்படி வச்சுக்கலாம். அப்பா இந்தியாவில் பிறந்து அமெரிக்காவில் செட்டில் ஆகிறார். பொண்ணு அமெரிக்காவில் பிறந்து ஸ்பேஸுக்கு போகுது. உங்களுக்கு இந்த பேட்டர்ன் புரியறதா? அப்பாவிடம் இருக்கிற ஒரு அப்பா வந்து ரோல் மாடல்னா அப்பாவிடம் இருக்கிற விஷயங்கள்லாம் இந்த பொண்ணுக்கு வந்து அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே கடிதங்களில் சொல்லியிருக்கார். அதனால் இந்த பொண்ணுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, அதில் இருக்கிற நல்ல விஷயங்களெல்லாம் அவர் ஹைலைட் பண்ணதுனால இந்த கடிதம் வந்து சுனிதா வில்லியம்ஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு தூக்கிட்டு போகுது அப்படின்னு அவங்க உணர்றாங்க. அதை ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க. அப்போ நம்ம கடிதம் எப்படி எழுதணும், நாம் கடந்து வந்த பாதை, நாம் என்ன மாதிரியான டஃபஸ்ட் சுச்சுவேஷன்ஸ் வந்து எப்படி நாம் அதை கடந்து வந்தோம் அப்படின்ற அந்த விஷயங்களை இன்னையிலேருந்து அப்பா 8 அடினா பொண்ணு 16 இல்லை 1600 அடி. ஒரு சும்மா ஒரு அந்த லீப்புக்கு சொல்கிறேன், அந்த இட்ஸ் அ பிக் லீப் அப்படின்றதுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த 2 நாட்களும் இது நடந்துகிட்டே இருக்குது. இப்போ வந்து ஒரு மெசேஜ் வருது நாசாலேருந்து, பருவநிலை சிறப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, நம்ம கிளம்பலாம் அப்படின்ற ஒரு தகவல் வருது. அதில் வந்து இவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிறாங்க. டிசம்பர் 9ஆம் தேதி 7:17 AM இந்திய நேரப்படி 7:17 ஷட்டில் வந்து கிளம்பிடுது. இப்போ ஷட்டில் கிளம்புனதுல, அந்த ராக்கெட் கிளம்புனதுல 9 நிமிடங்களில் இங்கேருந்து நீங்கள் கொஞ்சம் நீங்கள் ஏதாவது வேலையை பார்த்துட்டே கேட்குறதா இருந்தால் அடுத்த ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு வந்து நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஒர்க்கெல்லாம் இருந்தால் அதை கொஞ்சம் முடிச்சிருக்கேன். ஏன்னா 20 மினிட்ஸ் கழித்து நம்ம சில எக்ஸசைஸ்லாம் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம ரெடி ஆகணும். 9 நிமிடங்களில், சரியாக 9 நிமிடங்கள், 7:17க்கு ஆரம்பிக்கிறாங்க. 9 நிமிடங்களில் பூமியினுடைய சுற்றுவட்ட பாதைக்கு வந்து இந்த ராக்கெட் வந்து வந்துடுது. பூமியினுடைய சுற்றுவட்ட பாதைக்கு வந்தால் அது வந்து புவியீர்ப்பு விசையிலேருந்து ரிலீஸ் ஆகிறது இல்லையா? அதை வந்து எப்படி அவங்க சொல்கிறாங்கன்னா, சுனிதா வில்லியம்ஸ் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. எப்படி இருக்குது அந்த உணர்வு, எப்படி இருக்குன்னா, ஏன்னா புவியீர்ப்பு விசையிலேருந்து நாம் பிரிஞ்சு போகிறது அப்படின்றது பிறந்ததுலேருந்து நமக்கு இல்லாத ஒரு உணர்வு. அது வந்து அந்த இடத்துக்கு போனால் தான் அந்த உணர்வை வந்து நாம் அடைய முடியும். இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த உடல் இருக்குல்ல, இந்த உடலை வந்து நீள் வாட்டத்தில் இப்படி யாராவது இழுத்தா எப்படி இருக்கும்? நீள் வாட்டத்தில் அப்படியே தலையிலேருந்து கால் வரை யாராவது இழுத்தா, ஆனால் வலிக்காமல் இழுத்தா, அழகாக சாஃப்டாக அப்படி கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணால் எப்படி இருக்கும்? அப்படி இருந்தது அவங்களுக்கு. இட் வாஸ் அ சிஃப், அந்த 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 ரெண்டா அப்படி இருந்திருக்கு. அது கூடவே இன்னொரு உணர்வும் இருந்ததா சொல்கிறாங்க. இந்த வயிற்று பகுதியில்
ஒரு பட்டர்ஃப்ளை வந்து நம்மளுடைய வயிற்றுப்பகுதியின் மேலே அந்த சிறகால வந்து நம்ம வயிற்றுப்பகுதியை வந்து டச் பண்ணிட்டே பறந்ததுன்னா எப்படி இருக்கும்? அந்த உணர்வு இருந்துதான் அவங்களுக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, அந்த உணர்வு, எனக்கு அந்த உணர்வை பார்க்கும்போது அது வந்து புரிந்து கொள்ள முடியாத. இத்தனைக்கும் அவங்க வந்து கீழே வந்து நாசாவில் வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, கிராவிட்டி இல்லாத இடங்களில் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு ட்ரெயின் பண்ணுறதுக்காக இருக்குது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அது நேச்சுரலாக, என்னதான் நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக பண்ணாலும் நேச்சுரலாக இருக்கிறதுக்கு இணை வராது. ஸோ அது நேச்சுரலாக அந்த ஃபீலை வந்து அவங்க ஒரு கிஃப்டட் ஃபீல்ன்றாங்க. கிஃப்டட் ஃபீல், அது வந்து ஒரு கிஃப்டட் ஃபீல். அந்த இடத்துல இப்போ இவங்க உட்கார்ந்துருக்கிறதுல எப்பவுமே இவங்களுக்கு ஒரு சின்ன விண்டோ உண்டு, சின்ன விண்டோ, அந்த விண்டோ வழியாக இவங்க பார்க்கலாம். 9 நிமிஷத்தில் பூமியோட சுற்றுவட்ட பாதையை தொட்டு அதுக்கப்புறம் அது ரிலீஸ் ஆகுது. அதாவது புவியீர்ப்பு விசையிலேருந்து ரிலீஸ் ஆகுற அந்த கட்டத்தில் அந்த ஜன்னல் வழியாக இவங்க பார்க்குறாங்க. அப்போ வந்து பூமி தெரியறது. அப்போ தான் இவங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, தட்ஸ் த பிளேஸ் வேர் வி லிவ். என்ன ஒரு 3-dimensional வியூ அது. தட் இஸ் த பிளேஸ் வேர் வி ஆல் லிவ். இந்த ஒரு வார்த்தையை நம்மளால் சொல்ல முடியுமா? நம்ம வந்து ஃப்ளைட்டில் போகும்போது சொல்லுவோம், கரெக்டாக? ஊருக்கு நம்ம இப்போ கோயம்புத்தூரில் இருக்கோம், பெங்களூரில் இருக்கோம், பெங்களூரில் அந்த ஃப்ளைட் மேலே ஏறுதுன்னா அது அங்கே தான் நாங்கள் வசிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். பூமிக்கு சொல்கிறத யோசிச்சு பாருங்கள். ஊருக்கு சொல்கிறது ஓகே, ஒரு பூமிக்கு தட் இஸ் த பிளேஸ் வேர் வி லிவ் அப்படின்னு பூமியிலேருந்து வெளியில் போய் சொல்கிறது இருக்குல்ல, அது என்ன மாதிரியான ஒரு உணர்வு, என்ன மாதிரியான ஒரு உணர்வு. அவங்க சுனிதா வில்லியம்ஸ் பின்னாடி வந்து அவங்களோட இன்டர்வியூஸ் நிறைய கொடுக்குறாங்க. சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஏன் வந்து ரொம்ப ஒரு பொதுவாக விண்வெளி வீரர்கள் வந்து ஒரு முறை தான் போவாங்க, ரொம்ப ரேராக 2 முறை போவாங்க. பெண்கள் போகிறதே ரொம்ப ரேர், அதில் 2வது முறை கூப்பிடுறது ரொம்ப ரேர். சுனிதா வில்லியம்ஸ்க்கு மட்டும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, 2வது முறையும் போனாங்க. அதுக்கான காரணங்கள்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நிறைய. சுனிதா வில்லியம்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் என்னென்னா, அந்த அவங்களுடைய உணர்வுகளை அழகான வார்த்தைகளில் அவங்க வெளிப்படுத்துவாங்க. அதாவது ஷீஸ் அ லாங்குவேஜ் பிரிட்ஜ் மேக்கர். உங்களுக்கும் அவங்களுக்குமான இடையில ஒரு லாங்குவேஜ் மூலிமா டக்குன்னு ஒரு பிரிட்ஜை பில்ட் பண்ணுவாங்க. அதனால் அவங்க ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போனதுலேருந்து அங்கேருந்து அவங்க கொடுத்த இன்டர்வியூஸ், எங்கேருந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து கொடுத்த இன்டர்வியூஸ் இன்னைக்கு வர பார்க்கப்படுது. இன்னைக்கு நிகழ்வுக்கு வந்தவங்களுக்கெல்லாம் நான் வந்து அதிர்ஷ்டம்னு ஏன் சொன்னேன்னா, அவங்களுக்குலாம் இந்த லிங்க் இப்போ கொடுப்பேன். நீங்கள் இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த லிங்கை பார்த்தீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் அந்த ஃபீல் எவ்வளோ முக்கியமான ஃபீல் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இப்போது அவங்க வந்து அந்த வட்டப்பாதையில் இருந்தும் கிளம்பி போயிட்டே இருக்காங்க. இப்போ ஸ்பேஸ் ஸ்டேஷனை நோக்கிய பயணம் 2 முழு நாட்கள், 2 நாட்கள் ஸ்பேஸ் ஸ்டேஷனை நோக்கிய பயணம். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், 9 நிமிடத்தில் பூமியினுடைய கிராவிட்டியிலிருந்து வெளியில் போயாச்சு. அதுக்கு பிறகு 2 முழு நாட்கள் பயணம் ஸ்பேஸ் ஸ்டேஷனை போய் ரீச் பண்ணுறதுக்கு. அதாவது ஸ்பேஸில் அங்கே ஒரு வீடு இருக்குன்னு சொன்னார்ல, அங்கே எப்பவுமே 3 பேர் இருப்பாங்க, இவங்க 7 பேர் போகிறாங்க. 2 நாட்கள் கழித்து ஸ்பேஸ் ஸ்டேஷனை போய் ரீச் பண்ணுறாங்க. அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை போய் ரீச் பண்ணும் பொழுது அங்கே அவங்களுக்கு ஏற்கனவே இந்த தகவல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அவங்க இட் இஸ் அஸ் இஃப் வெல்கம் டு ஹோம். இப்போ நீங்கள் வந்தால் வந்து ஈவினிங் வந்து யாழ்மொழி வெல்கம், பத்மாமணி வெல்கம், சுபா வெல்கம் அப்படின்லாம் சொல்கிறேன் இல்லையா, அது மாதிரி அவங்க அங்கே அந்த 3 பேர் இவங்களை வந்து வெல்கம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் நேற்று, அதனால தான் அதை ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த ராட்சத கை அப்படி சொன்னேன் இல்லையா, தி ஐரன் ஆர்ம், பெரிய ஆர்ம், அது வந்து இந்த அந்த அந்த வர்ற ஷட்டில் வந்து அழகாக கொண்டு வந்து உள்ளே சேர்க்கணும். சேர்த்தாதான் இந்த மிஷன் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். சேர்க்கலை அப்படின்னா அது அவ்வளோதான், அதோட ஸ்பேஸில் கலந்துட வேண்டியது தான். ஸோ இந்த என்டையர் ஜேர்னியில்
கீழே இருந்து மேலே அந்த புவியீர்ப்பு விசையிலிருந்து விலகிறது ஒரு பகுதின்னா அது ஒரு முக்கியமான கட்டம்னா, அடுத்தது வந்து அங்கே போய் சேருகிற பகுதி ரொம்ப முக்கியமான கட்டம். நமக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ஆல்ரெடி இருக்குது, வீடு இருக்குது, இங்கேருந்து போய் அதில் சேரணும். நம்ம ஊரில் கார் பார்க்கிங் மாதிரி ஒரு இடத்துல நிறுத்திட்டு உள்ளே போக முடியாது. ஸ்பேஸில் எப்படி பார்க் பண்ணுறது? யூ டோன்ட் ஹேவ் பார்க்கிங். ஸோ ஏற்கனவே இருக்கிற வீட்டில் எக்ஸ்ட்ரா என்ன ஒரு டைமென்ஷனல் திங்கிங் பாருங்கள். இங்கேருந்து போகிற இங்கேருந்து போகிற அந்த டைமென்ஷனுக்கு அங்கே வந்து அதை வாங்கிக்கிற டைமென்ஷன், அதை வந்து கிளச் பண்ணுற டைமென்ஷன் ஒன்று ஆல்ரெடி அங்கே ரெடியாக இருக்குது. இது ரெண்டும் பர்ஃபெக்டாக மில்லி மீட்டர் கூட மாறக்கூடாது. ரெண்டும் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் ஏரில் வந்து லாக் ஆகும். ஸோ இதை வந்து அவங்க பண்ணுறதுக்கு 3 பேரும் ரெடியாக இருக்காங்க. நடக்குது, இந்த விஷயங்கள் நடக்குது. குறிப்பாக வந்து இந்த மாதிரியான பயணங்களில் அந்த சேர்றதுக்கு முன்னாடி முதல்ல பார்க்குற விஷயம் வந்து இந்த ஷட்டிலினுடைய பாட்டம், கீழ்ப்பகுதி. அதுதான் வந்து நிறைய சேதாரம் வரும் அப்படின்றது கண்டுபிடிக்கிறாங்க. அது அந்த பாட்டம் பகுதியில் தான் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால் வந்து முதல்ல இது வந்து எப்படின்னா கொஞ்சம் உயரத்துக்கு போகும். இங்கேருந்து போகிறது கொஞ்சம் உயரத்துக்கு போய் இவங்க வந்து அந்த பாட்டம் சைடை வந்து ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்து செக் பண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் நாட் தட் அஸ் இஃப் நீங்கள் நேராக போய் பார்க் பண்ணுற மாதிரி இல்லை. காரில் போகிறதுனா இப்படி போய் கொஞ்சம் மேலே ஏறி அவங்க செக் பண்ணி வெரிஃபை பண்ணதும் கீழே வந்து அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்க் பண்ணுற மாதிரி, இது மாதிரியான ஒரு விஷயம் அங்கே நடக்குது. இப்போ இந்த ட்ராவலில் உள்ளே போய் இறங்கிடுறாங்க, கரெக்டாக லாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து 3 பேரும் வெல்கம் பண்ணுறாங்க. இந்த 7 பேரும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதும் சுனிதா வில்லியம்ஸ் உள்ளே போய் அந்த ஒரு பகுதியை வந்து உள்ளே போனதும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, என்ன பகுதி இதுன்றது சுற்றி பார்க்குறது. எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அவங்க அனுப்பின மெசேஜ் கீழே இருக்கிற நாசாவுக்கு ஃபஸ்ட்டு அவங்க அனுப்பின மெசேஜ், இட்ஸ் லுக்கிங் பியூட்டிஃபுல், இட்ஸ் லுக்கிங் பியூட்டிஃபுல். நீங்களும் நானும்னா அந்த த்ரில்லு அல்லது பயம் அல்லது அதாவது அந்த ஒரு விதமான புது உணர்வு இதில் போய் மாட்டிக்குவோம். அவங்க என்ன ஒரு குயிக் லேர்னர் பாருங்கள். போய் இறங்கி ஒரு ஃபுல் ரவுண்ட், அது நம்ம நேற்று பார்த்தோமே 425 ஸ்கொயர் மீட்டர் தானே பார்த்தோம். ஸோ அந்த இதை பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் போகுது? அப்படி போய் உள்ளே போய் ஒரு பார்வை எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு மெசேஜ், இட்ஸ் லுக்கிங் பியூட்டிஃபுல். இப்போது அவங்க கையில் எடுத்துகிட்டு போன விஷயங்கள் ஒன்று வந்து லெட்டர் சொன்னேன், அப்பாவோட லெட்டர்ஸ். அடுத்து வேறு என்னென்னலாம் வச்சுருந்தாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அந்த வேறு என்னென்ன அப்படின்றதுல ஒன்று வந்து பகவத்கீதா. நாம் எல்லாரும் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஸ்பேஸில் ஒரு இந்திய வம்சாவளி பெண்ணால் பகவத்கீதா தினமும் உறங்குவதற்கு முன் படிக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து அப்பா கொடுத்துருக்கார். அப்பா கொடுத்து தினமும் தூங்குறதுக்கு முன்னாடிமா பகவத்கீதாவில் நீ உனக்கு என்ன பக்கம் பிடிக்குதோ அதை படிச்சுட்டு நீ படுத்துக்கோ அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஸோ அதை தான் அவங்க படிச்சுட்டு தூங்கியிருக்காங்க. தி மாடர்ன் கேர்ள், அல்ட்ரா மாடர்ன் கேர்ள், அவங்கள பற்றி இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். அதில் தான் நமக்கு தெரியும் அவங்க எவ்வளவு மாடர்ன் கேர்ள்னு தெரியும். ஆனால் அவங்க கையில் எடுத்துகிட்டு போனது பகவத்கீதா. பகவத்கீதாவில் எந்த பக்கம் வேணாலும் படிச்சுட்டு நீ தூங்குமா, தூங்குறதுக்கு முன்னாடி பகவத்கீதா படிக்கணும். இது வந்து ஒன்று அவங்க எடுத்துகிட்டு போனது. அப்புறம் அவங்க எடுத்துகிட்டு போனது விநாயகர் சிலை. விநாயகர் சிலை, கணபதி, பிள்ளையார் சுழி போடுவோம் இல்லையா? ஸோ அவங்களுக்குன்னு கொடுத்த ஒரு இடத்துல போய் அவங்க முதல்ல வச்சது, அவங்களுக்குன்னு கொடுத்த இடத்துல அவங்க முதல்ல வச்சது விநாயகரை தான். அதுக்கப்புறம் அவங்க கையில் எடுத்துகிட்டு போனது ஃபேமிலியோட பிக்சர். அந்த ஃபேமிலி, அந்த சுனிதா வில்லியம்ஸ் ஃபேமிலி, அதாவது பாண்டியா ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. ஸோ தீபக் பாண்டியா, ஜெய் பாண்டியா, தீனா பாண்டியா, வில்லியம்ஸ் அண்ட் தென் சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் இந்த 5 பேரோட ஃபோட்டோ. இது ஒரு ஃபேமிலி பிக்சர். அதை விட சுனிதா வில்லியம்ஸ்க்கு மிக 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 பிடிச்ச விஷயம், மிக 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 பிடிச்ச விஷயம், சுனிதா வில்லியம்ஸ்க்கு மிக மிக பிடிச்ச விஷயம் அவங்களுடைய டாக். அந்த டாக் பேர் வந்து கார்பியன். அவங்க கோர்பின்னு கூப்பிடுவாங்க. ஸோ கோர்பி அப்படின்ற அந்த டாகோட பிக்சர்.
ஸோ இதுதான் வந்து அவங்களுக்குன்னு ஒரு சின்ன இடம் இருக்கும். ஒரு ஒரு எப்படி சொல்லலாம்னா, நீங்கள் நிற்கிற இடம் தான் அவங்களுக்குன்ற இடம் அப்படி இருக்கும். அந்த நிற்கிற இடத்துல ஒரு பிள்ளையார் சிலை, பகவத்கீதா, அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஃபேமிலி ஃபோட்டோ, அதுக்கப்புறம் அந்த டாகோட ஃபோட்டோ, அதுக்கு பக்கத்தில் இவங்களுக்கு பிடித்த உணவு வகைகளை வந்து வீட்டில் கொடுப்பாங்க. இவங்களுக்கு பிடித்த உணவு வகைகள் எடுத்துகிட்டு போகலாம். சிலது வந்து எல்லாமே செக் பண்ணி தான் கொடுப்பாங்க. பட் அதுக்கு அதை எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுருந்தாங்க. ஐம் நாட் ஷுர், ஏன்னா ஸ்பேஸுக்கு போன முதல் விநாயகர் இவங்க தானான்னு எனக்கு தெரியல. ஆனால் இவங்களா தான் இருக்க முடியும். கல்பனா சாவ்லா இதில் நான் அப்படி படித்த மாதிரி எனக்கு இல்லை. ஸோ அப்படின்னா பிள்ளையார் தான் ஃபஸ்ட்டு இவங்க மூலியமாக போனதாக தான் இருக்க முடியும். கல்பனா சாவ்லாவையும் இவங்களுக்கும் தொடர்புகள் இருக்குது. அவங்க 2 பேரும் மீட் பண்ணியிருக்காங்க. அப்போ கல்பனா சாவ்லா வந்து இவங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, ஐ ஆம் நாட் தி சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, கல்பனா சாவ்லா, ஐ எம் நாட் தி சிட்டிசன் ஆஃப் இந்தியா, ஐ எம் தி சிட்டிசன் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு சொன்ன லைன் இருக்குல்ல, அப்படின்னு சொன்ன லைன் அது வந்து இவங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ கல்பனா சாவ்லா வந்து அதுக்கப்புறம் அந்த சில துரதிருஷ்டமோஷமான சம்பவங்கள் நடக்கும் பொழுது இவங்களுக்கு முதல்ல ஞாபகம் வந்தது, ஐ ஆம் த சிட்டிசன் ஆஃப் யூனிவர்ஸ். அதுதான் இவங்களுக்கு முதல்ல ஞாபகம் இருக்கு. ஸோ அதனால் அந்த ஐ திங்க் இவங்க தான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிருப்பாங்கன்றது நினைக்கிறேன். இப்போ இவங்க போகும்பொழுது இந்த ஷட்டிலில் என்னென்னலாம் கொண்டு போனாங்க, அது ரொம்ப முக்கியமானது. 55 கோடி மதிப்புள்ள மெஷின்ஸை வந்து இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. 55 கோடி மதிப்புள்ள மெஷின்ஸ். அந்த மெஷின்ஸில் 55 கோடி மதிப்புள்ள மெஷின்ஸை வந்து அங்கே வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். 55 கோடி மதிப்புள்ள மெஷின்ஸை வந்து ஏற்கனவே இருக்கிற ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்படித்தான் போகிற ராக்கெட் வருகிற ராக்கெட்லேருந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது, அங்கேருந்து கொண்டு வர்றது, இது நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போது இவங்க எடுத்துகிட்டு போன மெஷினை இந்த டீம் 7 பேர், அங்கே இருக்கிற 3 பேர் எல்லாம் சேர்ந்து 8 நாட்கள் வேலை பார்க்குறாங்க. 8 நாட்கள் வேலை பார்த்து அந்த மெஷினை வந்து ரிப்பேரிங் ஒர்க்ஸும் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் இந்த புது மெஷினை வந்து இன்ஸ்டாலும் பண்ணுறாங்க. அதாவது அவங்க ரிப்பேரிங் ஒர்க் சொல்லணுன்னா ஒரு சின்ன சாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். 8 வருஷ ஓல்டு வயர்ஸ், இப்போ நம்ம வயர்லாம் வீட்டுக்கு பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி அங்கேயும் ஃபுல் ஆஃப் வயர்ஸ் தானே இருக்கும். அந்த வயர்ஸை வந்து 8 வருஷ வயர்ஸ் இருக்கும். அந்த வயர்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அதை எல்லாத்தையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸ்டேஷனில் எந்த பேஸில் எந்த இதுவும் இல்லை, மூவிங்கில் இருக்கிறது. அதில் வந்து வயர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி புது வயரை மாற்றுறது. ஏன்னா அதிலிருந்து வர்ற பவர் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு பவர் வரல. ஸோ அதை சரி பண்ண வேண்டியது தான் இவங்களோட, அதான் மிஷன் ஸ்பெஷலிஸ்ட். அதனால தான் இவங்க அந்த 5 பேர் வந்து மிஷன் ஸ்பெஷலிஸ்ட். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது ஒரு மிஷன், அது அந்த ஒயரெல்லாம் மாற்றணும். மிஷன் நம்பர் 1 புது ஒயர் போடணும். மிஷன் நம்பர் 2 அண்ட் 55 crores மெஷின்ஸ் கொண்டு போயிருக்கோம்ல, அதை இன்ஸ்டால் பண்ணணும். அது மிஷன் நம்பர் 3 அண்ட் தென் அது வந்து ஃபங்க்ஷன் ஆகுதான்னு பார்க்கணும். மிஷன் நம்பர் 4. இந்த மாதிரி இவங்களுக்குன்னு சில மிஷன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் இவங்க பண்ணுறதுக்கு தான் போகிறாங்க. இப்போ இதை பண்ண வரும்பொழுது இவங்களுக்கு வந்து ஆமாம் மிதந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் இன்றைக்கி நான் கொடுக்குற லிங்க்கில் பார்த்தீங்கன்னா யூ வில் பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க சுனிதா வில்லியம்ஸ். எனக்கு தெரிஞ்சு சுனிதா வில்லியம் அளவுக்கு வேறு யாரும் ஸ்பேஸை வந்து இவ்வளவு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணதில்லை. அது வந்து நமக்கெல்லாம் ஒரு பெருமையான விஷயம். இப்போது அந்த வயர்ஸ் எல்லாம் இவங்க சரி பண்ணும் பொழுது அப்போ தான் இவங்களுக்கு தெரிய வருது, இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து இப்போ நீங்கள் எப்படி நம்ம புரிஞ்சுக்கலான்னா, நம்ம வீடை வந்து அலுமினியம் பிளேட்ஸில் கட்டியிருந்தோம்னா எப்படி இருக்கும். அப்போ ஒரு கட்டத்தில் அந்த ஒரு அலுமினியம் பிளேட் சரியில்லைன்னா அதை நம்ம மாற்றணும் இல்லையா. ஏதோ ஒரு டைமில் அது நிச்சயமாக சரியில்லாமல் தானே போகும். அப்போ சில பிளேட்ஸ் வந்து அவுட்டர் சைடில் இருக்க சில பிளேட்ஸ் வந்து மாற்றப்படணும் அப்படின்றது வந்து இவங்களுக்கு தெரிய வருது. வயர்ஸை மாற்றியும் இங்கே வரல அப்படின்னும் போது
ஏன்னா சூரிய ஒளியிலிருந்து தான் இவங்க வந்து அந்த பவர் வந்து எடுத்து உள்ளே வந்து பவராக நடந்துகிட்ருக்கும். ஸோ அப்போ அந்த அந்த வெளியில் இருக்க பிளேட் ஒரு பர்டிகுலர் செக்டார்லேருந்து இவங்களுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னும் போது ஓகே இதை வந்து மாற்றணும் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. இப்போது அதை மாற்றணும் அப்படின்னா இப்போ நீங்கள் உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் உள்ளே நின்றுட்டு ஈஸியாக மாற்றிடலாம். உள்ளேயே நிற்க முடியாது, உள்ளேயே வந்து இவங்க மிதந்துட்டு தான் இருப்பாங்க. ஆனால் வெளியில் இருக்கிறத மாற்றணும்னு வைங்க, அப்போ நீங்கள் ஸ்பேஸில் நடக்கணும். இப்போ உங்களுக்கு கீழே பாட்டம் எதுவும் கிடையாது. இதுதான் ஸ்பேஸ் வாக் அப்படின்றது. அதாவது அந்த ஸ்டேஷன்லேருந்து மிதந்துக்கிட்டு இருக்கிற ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வரும்போது ஒன்றுமே இருக்காது கீழே. வெளியில் வந்து நீங்கள் எந்த இடத்துக்கு போகணுமோ அதுக்கு குறிப்பாக நகர்ந்து, அது மூவிங்கில் இருக்கிறது. ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து மூவிங்கில் இருக்குது, ஒரு இடத்துல நிற்கலை. மூவிங்கில் இருக்கிற ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் வெளியில் வந்து எந்த பக்கத்துக்கு நீங்கள் நகரணுமோ அங்கே நகர்ந்து அங்கே இருக்கிற பிளேட்டை எடுத்துட்டு வேறு பிளேட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். இதுதான் ஒர்க்கு. இந்த ஏரியாவை கால்டு வந்து ஸ்பேஸ் வாக். ஸ்டேஷனை விட்டு நீங்கள் வெளியில் வந்துட்டீங்கன்னா தட் இஸ் கால்டு ஸ்பேஸ் வாக். இப்போ இந்த ஸ்பேஸ் வாக் இந்த வாக் பண்ணுறதுக்கு இந்த ஃபீல் ரொம்ப முக்கியமானது. சுனிதா வில்லியம்ஸ் வந்து எதிர்காலத்தில் இங்கே வந்தப்போ, இந்தியாவுக்கு வந்தப்போ கீழே வந்து நிறைய பேசும் பொழுது அவங்க அந்த ஸ்பேஸ் வாக் பற்றி அவங்க நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. அதுதான் வந்து மனிதனுடைய மிகப்பெரிய சாதனைன்றாங்க. இந்த மனித குலத்தினுடைய மிகப்பெரிய சாதனை அப்படின்னா என்னென்னா ஸ்பேஸில் வந்து வாக் பண்ணுறது தான். அதுவும் ஒரு மூவிங் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்து நடந்து அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய ஒர்க்கை முடிச்சுட்டு திரும்பவும் மெதுவாக நடந்து உள்ளே போகிறது அப்படின்றது இட் இஸ் நாட் ஈஸி. அதை பண்ணுறது தான். இதை பண்ணுறது ஜஸ்ட் லைக் தட் போயிட முடியாது. இதுக்கு வந்து ஹெல்த்தை வந்து கரெக்டாக பண்ணிக்கணும், உடம்பை வந்து சரியாக வச்சுக்கணும். இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்குங்க. இப்போ இந்த இடத்துல 2 விஷயத்தை நான் இப்போ சொல்ல போகிறேன் உங்களுக்கு. நீங்கள் ஒரு 5-10 மினிட்ஸ் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஸ்க்ரீனுக்கு நீங்கள் வந்தே ஆகணும், ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தே ஆகணும். அப்போ தான் நான் சொல்கிறது புரியும். 5 மினிட்ஸ் மேக்ஸிமம். இப்போது நீங்கள் வந்து எப்போவுமே ஸ்பேஸுக்கு போன உடனே, அதாவது கிராவிட்டியிலேருந்து வெளியில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எலும்பு தேவையில்லை. இந்த இயற்கை நம்ம உடம்பை எப்படி அழகாக படைச்சிருக்கு பாருங்கள். இந்த ஸ்கெலிட்டன் உள்ள ஒரு ஸ்கெலிட்டன் சிஸ்டம் இருக்குல்ல, இந்த ஸ்கெலிட்டனுடைய நோக்கமே புவியீர்ப்பு விசைக்கு எதிராக நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு தான். மிருகங்களுக்கும் சரி, நீங்கள் இந்த இதில் இருக்கிற எந்த ஜீவராசிக்கும் ஒரு ஸ்கெலிட்டன் சிஸ்டம் இருக்கும். அந்த ஸ்கெலிட்டன் சிஸ்டமுடைய நோக்கமே புவியீர்ப்பு விசைக்கு எதிராக உங்களை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறது தான். இப்போ புவியீர்ப்பு விசையை தாண்டி நம்ம போயிட்டோம் இல்லையா, இப்போ ஸ்கெலிட்டனுக்கு வேலை இல்லை. ஸ்பேஸில் வந்து ஸ்கெலிட்டன் இஸ் யூஸ்லெஸ். நீங்கள் வந்து அதை அப்புறம் இன்னொன்று இருக்குது, ஸ்கெலிட்டன் யூஸ்லெஸ்ன்ற மாதிரி. நீங்கள் இப்படித்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இப்படி இருக்கலாம். நீங்கள் 360 டிகிரியில் உங்கள் உடம்பு எப்படி வேணால் இருக்கலாம். இட் இஸ் நோவேர் கனெக்டட் வித் எலும்பு வந்து இருக்கிறது. அதனால் நீங்கள் வந்து கை வந்து இப்படி தான் இருக்கணும், நீளமாக தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், அப்படி இல்லை. எப்படி வேணால் இப்போ நீங்கள் கையை வந்து எப்படி வேணால் இருக்கலாம், கால் அது மாதிரி இருக்கலாம். ஒரு ஆக்சிஸ், அதாவது இந்த தோல் இருக்கு இல்லையா, அந்த தோல் அது வந்து உங்களை உள்ளே வச்சிருக்க அந்த இடத்துல, அவ்வளோதான். அப்படித்தான் இந்த உடம்பு பார்க்கப்படும் ஸ்பேஸில். ஸோ நோ போன்ஸ் அட் ஆல். அதனால என்ன ஆகும்னா, ஸ்பேஸுக்கு போகிறப்போ ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன ஆகும்னா, எலும்பு உங்களுக்கு தேவையில்லை, எலும்பு யூஸ் பண்ணலை. நீங்கள் ஆக்சுவலாக எலும்பை யூஸ் பண்ணுறதுக்கு அங்கே வாய்ப்பே இல்லை. அப்படியே நீங்கள் விட்டுட்டீங்கன்னா போன் என்ன ஆகும்னா, மசில் மாஸ் வந்து குறைஞ்சு போனுடைய ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சு போயிடும். கையை பின்பக்கமாக மடக்க முடியும்னா முடியும், கையை பின்பக்கமாக 2 பக்கமும் மடக்க முடியும். ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே முடியாது. நம்ம வழக்கமாக இங்கே இருக்கிறது தான், அதுக்கு மேலே முடியாது. அதுக்கு மேலேயும் முடிஞ்சதுன்னா அந்த போன் வந்து உடஞ்சிக்கிறது கூட உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஃபீல் இருக்காது. தட்ஸ் வாட் ஐ அண்டர்ஸ்டுட். அந்த ஒரு ஃபீல் இருக்காது. ஸோ இங்கே உள்ள ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, இந்த எலும்பு வந்து திரும்ப நாம் பூமிக்கு வரும்போது இதுதான் நமக்கு உயிர். எலும்பு இல்லைன்னா இங்கே இருக்க முடியாது. அங்கே எலும்பு தேவையில்லை. ஆனால் யூஸ் பண்ணலன்னா, கவனிங்க, யூஸ் பண்ணலன்னா அது வந்து
வேஸ்ட்டாக மாறிடும். இப்போது அந்த இடத்துல எலும்பை கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இப்போ அதுக்குன்னு சின்ன சின்ன எக்ஸசைசஸ் பண்ணி எலும்பு யூஸ் ஆகலை, ஆனால் எலும்பு சும்மாவே இருந்தால் வேஸ்ட் ஆகிடும் இல்லையா? அதுக்காக மூமெண்ட்டில் இருக்கும். உங்களுக்கு ஒன்றும் அந்த பெயின் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது. ஸோ ஆனால் மூமெண்ட்டில் இருந்ததுன்னா அது வந்து ஆக்ஷனில் இருக்கும், ஆக்ஷனில் வச்சுருக்கணும். அந்த மாதிரியான எக்ஸசைசஸ் எல்லாம் எல்லாரும் பண்ணுவாங்க. ஆனால் சுனிதா வில்லியம்ஸ் அதை இன்னும் ஒரு மடங்கு உயரத்துக்கு பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம அப்புறம் வருவோம். இந்த எக்ஸசைஸ் பண்ணுற விஷயம் வந்து டுவோர்ட்ஸ் த எண்டு வச்சுக்கிறேன். இப்போது இந்த ஸ்பேஸ் வாக்குக்கு வந்துடுவோம். ஏன் இந்த ஸ்பேஸ் வாக்கு முன்னாடி இதை சொல்கிறேன்னா, இந்த ஸ்பேஸ் வாக்குக்கு அந்த ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப மஸ்ட்டு. எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்கன்றதை நான் அடுத்த ஒரு பார்ட்டில் சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்பேஸ் வாக்குக்கு இவங்க வெளியில் வரணும். இப்போ வெளியில் வர்றதுக்கு அந்த ஸ்பேஸில் நடக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு நாம் அந்த ஃபீலையே நாம் இப்போ இங்கே நமக்குள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணுவோம். இப்போ இருக்கிற நீங்கள் எல்லாரும் நான் சொல்கிற எக்ஸசைஸ்க்கு நீங்கள் ரெடி ஆகிட்டிங்கன்னா, ஐ திங்க் we can somewhat get that feel. So are you ready? ரெடியா? நீங்கள் ரெடி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நான் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் ஸ்டார்ட் பண்ணுறதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ரெடி? எஸ். ஃபென்டாஸ்டிக். போதும். வெரி குட். இப்போது ஓகே, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலுமே உங்கள் வீடு அப்படின்றதுலேருந்து உங்கள் மெமரியில் இப்போ வெளில வந்துட்டு ஒரு 10 ஃப்ளோர் இருக்கிற ஒரு பில்டிங், அதனுடைய மொட்டை மாடிக்கு நீங்கள் வந்துடுறீங்க. ஓப்பன் டெரேஸ் இருக்கு இல்லையா, மேலே, அதுக்கு வந்துடுறீங்க. 10 மாடி இருக்கிற ஒரு பில்டிங்கினுடைய ஓப்பன் டெரேஸ் மொட்டை மாடிக்கு நீங்கள் வரீங்க. போதும், ரெடி, போதும், தேங்க்யூ. இப்போ நீங்கள் கண்ணை மூடிட்டு நாம் எக்ஸசைஸ்க்கு ரெடி ஆகிடலாம். 10 மாடி இருக்கிற 10 ஃப்ளோர் இருக்கிற ஓப்பன் ஸ்பேஸ் மொட்டை மாடிக்கு நீங்கள் இப்போ வந்துடுறீங்க. இந்த பில்டிங் இங்கே இருக்குன்னா, இந்த பில்டிங்கில் இருந்து கொஞ்சம் தூரத்தில் இதே உயரத்தில் இன்னொரு பில்டிங் இருக்கு. அந்த தூரம் என்னதுன்னா ஒரு 250 மீட்டர்ஸ், 1/4 கிலோமீட்டர் அப்படி வச்சுக்கலாம். இப்போ நாம் இந்த பில்டிங்கில் இருந்து அந்த பில்டிங்குக்கு போக போகிறோம். அதுதான் இந்த எக்ஸசைஸ் இப்போ பண்ண போகிறது. ஸோ எல்லாரும் கண்ணை மூடிக்கலாம். நாம் நிற்கிற பில்டிங்கினுடைய ஓப்பன் டெரேஸ்னுடைய கார்னர் பகுதிக்கு நாம் வரோம். அந்த கார்னர் பகுதியிலிருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டீல் பிளேட், நடந்து போகிற மாதிரியான ஒரு ஸ்டீல் பிளேட் அந்த 2வது பில்டிங்குக்கு போடப்பட்டிருக்கு. அந்த ஸ்டீல் பிளேட்டில் வேறு எந்த பிடிமானமும் இல்லை. ஒரு ஸ்டீல் பிளேட் போடப்பட்டிருக்கு. அந்த ஸ்டீல் பிளேட்டில் இப்போ நாம் நடந்து போக போகிறோம். அப்படி நாம் நடந்து போகும் பொழுது நாம் தவறி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால நம்முடைய இடுப்பு பகுதியில் ஒரு கயிறு கட்டப்படுது. அது நாம் இருக்கிற பில்டிங்கினுடைய டாப்பில் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு பகுதி. அந்த பகுதியில் அந்த கயிறினுடைய இன்னொரு புறம் கட்டப்படுது. ஒரு கயிறினுடைய இன்னொரு புறம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக கட்டப்படுது. அடுத்த பகுதி நம்ம வயிறில் கட்டப்பட்டிருக்கு.
ஒரு பில்டிங்கினுடைய ஏதோ ஒரு கார்னரில் நாம் வந்து நிற்கிறோம். அதிலிருந்து ஸ்டீல் பிளேட் ஒன்று, நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டீல் பிளேட், நாம் நடந்து போய் அங்கே அடுத்த பில்டிங்கில் இருக்கிற ஓப்பன் டெரேஸ்னுடைய ஸ்டீல் இதே மாதிரி ஒரு கார்னரை தொடுற வரை இந்த ஸ்டீல் பிளேட் போகுது. அதில் நாம் நடந்து போகிறதுக்கு ரெடியாகும். நவ் ஆஸ் வி வாக், நம்ம நடக்க ஆரம்பிக்கிறோம். வயிறில் கயிறு ஸ்ட்ராங்காக இருக்குது, கட்டப்பட்டிருக்கிற இன்னொரு முனையும் ஸ்ட்ராங்காக இருக்குது. வி ஸ்டார்ட் டு வாக். இப்போ நம்ம நடக்கும் பொழுது இந்த உயரம், கீழே இருக்கிற உயரத்தில் மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதையெல்லாம் பார்த்தா நமக்கு பயமாக இருக்குன்றதுனால அதை பார்க்காம நம்ம ஜஸ்ட் அந்த எங்கே போகணுமோ அங்கே மட்டும் பார்வையை வச்சு போகிறோம். கிட்டத்தட்ட பாதி தூரம் அளவுக்கு நாம் நடந்து வந்துட்டோம். இப்போ ஒரு மேஜிக் நடக்குது. இப்போ இந்த இடத்துல அந்த பிளேட் வந்து எடுக்கப்பட்டுருது, சட்டுன்னு எடுக்கப்பட்டுருது. ஆனால் நாம் கீழே விழலை. ஏன்னா நாம் நிற்கிற பகுதியில் புவியீர்ப்பு விசை இல்லை. இப்போ பிளேட் இல்லாமல் நாம் காலையும் கையையும் நகர்த்தி மெதுவாக நடந்து அந்த பில்டிங்கை நோக்கி போய் தொட்டு அந்த பில்டிங்கில் எங்கே நாம் இறங்கணுமோ அங்கே இறங்குறோம். அதுவரை கயிறு நமக்கு கட்டப்பட்டிருக்கு. ஆக நாம் மிதந்துக்கிட்டே போகிறோம். அந்த பில்டிங்கில் போய் தொட்டு நம்ம கால் அங்கே பதிகிற வரை நம்ம மிதந்துட்டு தான் இருக்கோம். இப்போ கீழே இருக்க மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம். நமக்கு பயமே இல்லை. ஏன்னா நம்ம விழலை, மிதக்கிறோம். கிராவிட்டின்னு ஒன்று இருந்ததுன்னா விழப்போகிறோன்னு தெரிஞ்சால் நமக்கு பயம் வந்துடும். இப்போ கிராவிட்டின்னு ஒன்று இல்லாததுனால உயரத்தை பற்றி நமக்கு கவலையே இல்லை. இப்போ நீங்கள் அந்த இன்னொரு பகுதியை போய் அடைஞ்சிட்டிங்க. இந்த எக்ஸசைஸ் ஓவர், அப்படி வச்சுக்குவோம். இப்போது நீங்கள் இங்கே என்ன பண்ணீங்களோ அதையே தான், நீங்கள் இப்போ இங்கே என்ன பண்ணீங்களோ அதையே தான் ஸ்பேஸில் சுனிதா வில்லியம்ஸ் பண்ணாங்க. அவங்களோட ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருந்து அவங்க போக வேண்டிய இடத்துக்கு எந்த விதமான பேஸும் இல்லாமல் இடுப்பில் இருக்கிற ஒரு கயிறை மட்டுமே, அது வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனோட கட்டப்பட்டிருக்க கயிறு, அது வந்து ஸ்ட்ராங். அதை வச்சுட்டு மெதுவாக நடந்து போய் மெதுவாக நடந்து போய் அந்த அதர் சைடை போய் ஸ்பேஸ் ஸ்டேஷனுடைய அதர் சைடை போய் தொட்டு அங்கே வந்து செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சுட்டு, அதாவது ரிப்பேரிங் ஒர்க்ஸும் சரி, பிளேட்டை வந்து மாற்றுறதும் சரி, அந்த ஒர்க்லாம் பண்ணிவிட்டு மெதுவாக திரும்ப நடந்து வர்றது, இதுதான் ஸ்பேஸ் வாக். திஸ் இஸ் வாட் கால்டு ஸ்பேஸ் வாக். I think I tried at my best to give that feel to you. எப்படி இருந்ததுன்றதும் நீங்கள் டைப் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்பேஸ் வாக்குன்னு நான் சொன்னது, நீங்களும் நானும் பேசினது எவ்வளோ நேரம் இருந்தது? பாசிபிளி ஒரு 2 minutes 3 minutes அப்படி பேசினதாக இருக்கலாம் இல்லையா? ஆனால் சுனிதா வில்லியம்ஸ், ஃபென்டாஸ்டிக் மேம். சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஸ்பேஸ் வாக் எவ்வளவு நேரம் பண்ணாங்க அப்படின்னா 7 முறை இந்த மாதிரி அவங்க ஸ்பேஸில் நடந்திருக்காங்க. 7 முறை நடந்திருக்காங்க. 7 முறை நடந்திருக்காங்க. ஏழு முறை நடந்ததில் டோட்டலிங் 50 hours and 40 minutes. 50 hours and 40 minutes இருந்திருக்காங்க. 50 மணி நேரம் 40 நிமிடங்கள் ஸ்பேஸில் நடந்த ஒரே பெண் ரெக்கார்டு வச்சுருக்காங்க. இப்போ சாதனை அது, நாசாவினுடைய சாதனை. 7 முறை ஸ்பேஸில் நடந்த அந்த 7 முறை நடந்ததில் 50 மணி நேரம் 40 நிமிடங்கள் ஸ்பேஸில் நடந்த ஒரு பெண்மணி அப்படின்றவங்க தான் சுனிதா வில்லியம்ஸ். 3 நிமிஷம் அதுக்குள்ளே என்னென்னலாம் போடுறீங்க நீங்கள், பயம் கலந்த சந்தோஷம் என்னென்னமோலாம் போடுறீங்கல்ல. ஸ்பேஸில் வந்து கீழே உங்களுக்கு நீங்கள் கீழே விழமாட்டீங்கன்றது இதில் தைரியம்தான், சந்தோஷம்தான். ஆனால் நல்லா கவனிங்க, ஆனால் இந்த வயர் இருக்கு இல்லையா, அந்த வயர்
இந்த வயர் வந்து ஸ்டீல் வயர் தான், நல்ல அதெல்லாம் ஸ்ட்ராங்காக தான் பண்ணியிருப்பாங்க. இந்த வயர் வந்து ஸ்பேஸில் எப்போ வேணாலும் சூழ்நிலைகள் மாறும், எப்போ வேணாலும் சூழ்நிலைகள் திடீர்னு மாறும். அப்படி மாறும் பொழுது இந்த வயர் எப்போ வேணாலும் அறுந்து போகும் வாய்ப்பு உண்டு. என்னதான் ஸ்ட்ராங்காக நீங்கள் பண்ணியிருந்தாலும் அது அறுந்து போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுக்கு எதிராக நடந்து போய் பண்ணிட்டு வர்றது தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய சேலஞ்ச். இதனால தான் நாட் கண்டினியூஸ் மேம், 50 மணி நேரம் கண்டினியூஸாக இல்லை, 7 முறை போயிருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் 6-7 மணி நேரம் ஆகும். நீங்கள் இப்போ நம்ம அந்த நடந்து போகிற ஃபீல் ஒன்று சொன்னோம் இல்லையா, இது வந்து நம்ம சும்மா ஒரு 250 மீட்டர்ஸ்னு சொன்னோம். ஆனால் அவங்களுக்கு வந்து 7 hours நடந்து போகிறாங்கன்னா பார்த்துங்க, அப்போ அது என்ன ஒரு உதவியாக இருக்கிறது அப்படின்றது எவ்வளவு. இட்ஸ் நாட் ஈஸி. ஓகே, 7 முறை 50 மணி நேரம். இப்போ நான் அந்த எக்ஸசைஸ் ஏரியாவுக்கு வரேன். நான் என்ன சொன்னேன், எலும்பு வந்து அங்கே பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். அதனால் இவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணி ஒரு எக்ஸசைஸ் பண்ணி வந்து இவங்க வந்து சரியாக வச்சுக்கணும் எலும்பை, இல்லைன்னா வந்து இட்ஸ் டிஸ்டர்பிங். அப்புறம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி போகும்பொழுது உடலில் வந்து நம்மளோட உடம்புல வந்து நைட்ரஜன் இருக்கு இல்லையா, இந்த நைட்ரஜனை வந்து அதாவது இப்போது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ளைட்டில் வெளில வரும்போது ஒரு சின்ன பாதை, அதுக்கப்புறமா தானே நம்ம அந்த ஸ்டெப்ஸில் வரோம். அந்த மாதிரி இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளில வர்றதுக்கு ஒரு சின்ன பாதை இருக்கும். அந்த இடத்துல ஒரு காற்றடைத்த சேம்பர் ஒன்று இருக்குது. அந்த காற்றடைத்த சேம்பருக்குள்ளே நீங்கள் இருக்கும் பொழுது உங்கள் பாடியில் இருக்கிற நைட்ரஜன் வந்து வெளியில் வந்துடும். நைட்ரஜன் வெளியில் வரல அப்படின்னா இட் கிரியேட்ஸ் பபிள்ஸ் இன் யுவர் பிளட். பபிள்ஸ் வந்து உங்கள் பிளட்டில் ஃபார்ம் ஆகிடுச்சின்னு வைங்களேன், நீங்கள் ஸ்பேஸுக்கு போகும்போது உங்களால் மூச்சு விட முடியாது, இறந்து போவீங்க. ஸோ அதனால் முதல்ல உங்களோட நைட்ரஜன், உங்கள் உடம்புல இருக்கிற நைட்ரஜனை வந்து அந்த ப்ராசஸ் எனக்கு இன்னும் டீப்பாக நானும் எவ்வளோ முயற்சி பண்ணேன், ஐ எம் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். பட் அந்த ஒரு சேம்பருக்குள்ளே போய் அந்த பக்கமாக வெளியில் வரும் பொழுது பாடியில் பிளட்டில் பபிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கான விஷயங்கள் நடந்துருது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வெளியில் போகிறீங்க. இப்போது இந்த உடம்பை வந்து சரியாக வச்சுக்கணும் இல்லையா. 7 முறை 50 மணி நேரம்னா என்ன சாதாரண விஷயமா? இந்த உடம்பை சரியாக வச்சுக்கிறதுக்கு சுனிதா வில்லியம்ஸ் செய்த முயற்சிகளை இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லணும். முதல் முயற்சி அவங்க சொன்னது, அதாவது ஒரு கிரேக்க மன்னர் வாழ்ந்து வந்த காலகட்டத்தில், என்ன சார் திடீர்னு ஸ்பேஸில் இருந்து கிரேக்க மன்னருக்கு போயிட்டீங்கன்னா ஒரு கனெக்ஷன் இருக்குது. கிரேக்க மன்னர் வாழ்ந்து வந்த காலகட்டத்தில் ஒரு 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 வெற்றியை அவர் அடைகிறார். இந்த வெற்றியை வந்து அவருடைய நாட்டு மக்களுக்கு சொல்கிறதுக்காக தன்கிட்ட இருக்கிற ஒரு வீரனை எங்கேயும் நிற்கக்கூடாது, ஓடி போய் வெற்றியை சொல்லிட்டு வா அப்படின்னு அனுப்புகிறார். ஓடி போய் வெற்றியை சொல்லிட்டு வா அப்படின்னு அனுப்புகிறாரு. ஓடி போய் அந்த மனிதன் வெற்றியை சொன்னது கிட்டத்தட்ட 24 கிலோமீட்டர். அப்போ 24 கிலோமீட்டர் அந்த ஓடி போய் அந்த மனிதன் சொன்னது தான் இன்னைக்கு மராத்தான் அப்படின்னு அழைக்கப்படுது. இதுதான் மராத்தானுக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரி. வாட் இஸ் மராத்தான்? மராத்தான்றது கிமு 450 ஒரு கிரேக்க மன்னர் தான் ஜெயித்த செய்தியை தன்னுடைய மக்களுக்கு சொல்கிறதுக்காக தன் படையில் இருந்த ஒரு வீரனை நிற்காமல் ஓடி போய் சொல்லணும் அப்படின்னு சொன்னதில் அவன் ஓடி வந்து சொன்னதா, அப்படி அது ஓடி வந்தாரா என்னன்னு தெரியல, ஓடி வந்து சொன்னதை மராத்தான் அப்படின்னு அவங்க பேரிட்டிருக்கிறாங்க. அது வந்து ரன் இல்லை, அது மராத்தான் அப்படின்னு. இப்படித்தான் மராத்தான் ஆரம்பிக்குது. சுனிதா வில்லியம்ஸ் மராத்தான் ஓட்டத்தில், நான் நேற்றே சொன்னேன், மராத்தான் ஓடுறதுல, லாங் டிஸ்டன்ஸ் ஓடுறதுல இவங்களுக்கு ரொம்ப பிரியம் அதிகம். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ட்ரெட்மில் வச்சு ட்ரெட்மில்ல ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ட்ரெட்மில் வச்சு ட்ரெட்மில்ல ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சுனிதா வில்லியம்ஸ் பற்றி ஒன்று சொல்லணும். இன்றைக்கி நம்ம நடந்து போகிறதுக்கே தடுமாறுறோம், வாக்கிங் போகிறதுக்கு 1008 காரணம் சொல்கிறோம். இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா
முதல் பெண் அப்படின்றதுக்கு அவங்கள்ட்ட நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. அதுல 2வது கேரக்டர் ஒன்று சொல்றேன். இப்போ பாஸ்டன் வந்து மராத்தானுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனது. பாஸ்டன், இந்த பாஸ்டன் மராத்தான்ல சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஓடி இருக்காங்க. மராத்தான் வந்து எவ்வளவு கிலோமீட்டர்ன்றது உங்களுக்கு தெரியும். இங்க அசோக் இருக்காரான்னு தெரியல, அவரெல்லாம் ரெக்கார்ட்லாம் வச்சிருக்காரு, டைம்லாம் வச்சிருக்காரு. மராத்தான் வந்து 42 கிலோமீட்டர்ஸ். இந்த 42 கிலோமீட்டர்ஸை இந்த பெண் சுனிதா வில்லியம்ஸ் தரையில் இருக்கும் பொழுது, பூமியில் இருக்கும்போது, கவனிங்க, பாஸ்டன் மராத்தான் வந்து 3 மணி நேரம் 29 நிமிடம் 47 செகண்ட்ஸில் முடிச்சிருக்காங்க. மராத்தான சுனிதா வில்லியம்ஸ் 3 மணி நேரம் 29 நிமிடம் 47 செகண்ட்ஸில் முடிச்சிருக்காங்க. 42 கிலோமீட்டர் ஓட்டம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் அவங்க வந்து எவ்வளோ வருது, கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் வருது. ரொம்ப ஃபாஸ்ட் ஜாகிங் அது. ஒரு ஒரு கிலோமீட்டர் 1 மணி நேரத்தில் வந்து 14 கிலோமீட்டர்ஸ் ஆன் ரோடு வந்து நல்ல ஃபாஸ்ட் ரன்னிங். இப்போ நான் வந்து ஸ்லோ ஜாகிங் பண்ணுவேன், 7 பண்ணுவேன், இல்லை ஒரு 7 இருக்காது, 5 to 6 அளவுக்கு இருக்கும், இல்லை 6 to 7 இருக்கும், இந்த ரேஞ்ச் இருக்கும். ஆனால் அவங்க வந்து 14 அளவுக்கு பண்ணுறாங்க, 14 கிலோமீட்டர்ஸ். இப்போது இந்த 14 கிலோமீட்டர்ஸ் ரன்னை வந்து இவங்க இங்கே பண்ணாங்க இல்லையா, பாஸ்டன் ரன் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, மனசுக்கு ரொம்ப பிடிச்சி இவங்க பண்ணுறது. இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து கிளம்பும் போதே இவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. விண்வெளியில் நான் மராத்தான் ஓட போகிறேன், அதாவது ஸ்பேஸ் ஸ்டேஷனில் நான் மராத்தான் ஓட போகிறேன், கிராவிட்டி இல்லாத இடத்துல நான் மராத்தான் ரன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாஸ்டன் மராத்தான் வந்து இவங்க விண்வெளியில் இருக்கும்போது நடக்க ஆரம்பிக்குது. அந்த தேதியை வந்து இவங்களும் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. எங்கேருந்து? விண்வெளியிலேருந்து பாஸ்டன் மராத்தானுக்கு ரெஜிஸ்டர் பண்ண ஒரே பெண் சுனிதா வில்லியம்ஸ். பெருமைப்பட்டுக்கணும். நாமெல்லாம் 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கிறதுக்கு 1008 நியாயம்லாம் பேசிகிட்டு இருக்கோம். விண்வெளியிலிருந்து பாஸ்டன் மாரத்தானுக்கு ஓடுவதற்காக அப்ளை பண்ணி அதில் வந்து மொத்தம் 14,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக இவங்களுக்கு 14,000, அந்த 14,000 அப்படின்ற அந்த நம்பர் வந்து கொடுக்கப்படுது. அதை தான் அவங்க அணியிறாங்க. 14,000 அவங்களோட நம்பர். இங்க பாஸ்டன்ல மராத்தான் ஸ்டார்ட் பண்ற அதே நேரத்தில் ஸ்பேஸ்ல இவங்க மராத்தானை ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ப முடியுது? அதெல்லாம் பாஸ்டன்ல மராத்தான் ஸ்டார்ட் பண்ண அதே நேரத்தில் ஸ்பேஸ்ல சுனிதா வில்லியம்ஸ் மராத்தானை ஸ்டார்ட் பண்றாங்க. தரையில் 3 மணி நேரம் 29 நிமிஷம் 47 செகண்ட்ஸில் மராத்தானை கம்ப்ளீட் பண்ண இந்த பெண்மணி ஸ்பேஸில் 4 hours 24 minutes கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 4 hours 24 minutes ஸ்பேஸில் 42 கிலோமீட்டரு. அதுக்குன்னு ஒரு ட்ரெட்மில் இருக்குது. இப்போ குதிரைக்கு பட்டை போடுற மாதிரி அதை போட்டுக்கணும். அதை போட்டுக்கிட்டால் ஓடலாம், இல்லைன்னா வந்து நகர்ந்துருவோம். ஸோ அதுக்கான செட்டப்லாம் பண்ணி அந்த ட்ரெட்மில்ல 42 கிலோமீட்டரை இந்த பெண்மணி 4 மணி நேரம் 24 நிமிஷத்தில் முடிச்சிட்டாங்க. The only woman in space to achieve marathon. இன்னைக்கு வர யாராலையும் பண்ண முடியல. தி லேடி, வா உமன். பண்ற உமன் பார்த்ததும் வா உமன் தான் தோணுச்சு எனக்கு. This is what Wow Woman is all about. நினைச்சு பார்க்க முடியுதா? 42 கிலோமீட்டருங்க ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல, நோ கிராவிட்டி. அந்த பட்டைன்னு சொல்றாங்க, ஸ்ட்ராப், அதை அணிஞ்சிட்டா ஒரே இடத்துல இருக்க முடியும், நம்ம அதை தாண்டி போக முடியாது. அந்த ஸ்பேஸ்க்குள்ள 42 கிலோமீட்டர்ஸ் அண்ட் இட்ஸ் a ரெக்கார்ட். அங்கிருந்து
சேம் டைம் இங்கே ஆரம்பிக்கிறப்ப அவங்களும் ஆரம்பிக்கிறாங்க. கீழே வரும்போது பாஸ்டன் மராத்தானுக்கு அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. தான் ஓடினதுக்கு கீழே வந்து சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறாங்க. இதில் இன்னொரு பியூட்டியும் நடந்தது. இவங்க தான் இப்படின்னு நினைக்காதீங்க. சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஸ்பேஸில் ஓடினாங்க. அதே டைமில் டீனா பாண்டியா அவங்க சிஸ்டர் வந்து பாஸ்டனில் ஓடினாங்க. பாஸ்டனில் ஓடினாங்க. 522 பேர் போயிருக்காங்க இதுவரை விண்வெளிக்கு. பூமதி அம்மா உங்களுக்கு சொல்கிறேன், 522 பேர் போயிருக்காங்க இதுவரை விண்வெளிக்கு. யாரும் ஓடலை. நினைச்சா முடியும். முடியும்னா முடியும். அவங்க கீர்த்தி சொல்ற மாதிரி முடியும்னா முடியும். ஓடணும்னு நினைச்சு உடம்ப ஃபிட்டா வச்சுக்கணும்னு நினைச்சா பண்ண முடியும். அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுல வந்து வேற எதுவும் பேசுறதுக்கு இல்லை. ஸ்பேஸ்ல ஓடுறாங்க. நம்ம என்ன தரையில ஓடுறதுக்கு நமக்கு என்ன பிரச்சனை? இப்போ நீங்க நினைக்கலாம் ஸ்பேஸ்ல ஓடுறது வந்து அப்போ ஈஸி தானே, இப்பதான் நீங்க சொன்னீங்க ஒன்றும் இதெல்லாம் இருக்காதுன்னு. கிடையாது. எலும்புக்கு தான், எலும்பு இல்லைன்றது தான் அட்வான்டேஜ். எலும்புக்கு இல்லைன்றது ஓகே. ஆனால் தசை வந்து வலிக்கும். அவங்க ஓடும் பொழுது ஃபார் எவ்ரி 30 minutes பேரலாக அவங்க உடம்ப வந்து செக் பண்ணிகிட்டே இருக்காங்க நாசால கீழே இருந்து. அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை இல்லை அப்படின்னு. ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரிஸ்க் அது. அது மட்டும் அவங்க பண்ணலை. அதுக்கப்புறம் ஒன்று பண்ணாங்க. இது மராத்தான்றதே பெரிய ஹிஸ்ட்ரி. அதாவது சுனிதா வில்லியம்ஸ் அப்படின்னு பேசினா சுனிதா வில்லியம்ஸோட மராத்தான் பற்றி இந்த உலகம் பேசும். த ஒன்லி மேனே இல்லை, ஒன்லி உமன், ஒன்லி ஹியூமன் பீயிங் போட்டுடலாம். ஒன்லி ஹியூமன் பீயிங் ஹூ ரேன் மராத்தான் இன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படி சொல்லிக்கலாம். அதோட இவங்க நிறுத்தலை. நீங்கள் ட்ரையத்லான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ட்ரையத்லான்லாம் என்னன்னு எனக்கு கொஞ்சம் டைப் பண்ணுங்களேன் யாராவது. வாட் இஸ் ட்ரையத்லான்? ட்ரையத்லான் அப்படின்னா என்ன? கீழே டைப் பண்ணுங்க. இங்கே குமார் இருக்கீங்களா? குமார் இருந்தால் எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இப்போ நான் இந்த ட்ரையத்லான் பற்றி பேசி முடிச்சுட்டு குமாருக்கு ஒரு செய்தி இருக்கு. சுனிதா வில்லியம்ஸும் குமாரும் ஒரே இடத்துல இருக்காங்க. இது எப்போ நடந்தது? அவங்க 195 days அங்க இருந்தாங்க மேடம். அதனால பாஸ்டன் மராத்தான் அதே டைம்ல வருது. அது ரெண்டும். குமார் கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு வருது. ஓகே. மணிமேகலை அம்மா போட்டாங்க. சைக்கிளிங், ஸ்விம்மிங் அண்ட் ரன்னிங், இதுதான் கரெக்ட். சுனிதா வில்லியம்ஸ் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஹர் ஃபிட்னஸ் தான் அவங்களுக்கு எல்லாமே. ஃபிட்னஸ் தான், பாடி தான். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்பேஸில் இருந்து நான் வந்து ட்ரையத்லான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்பேஸில் ஒரே ஒரு சேஞ்ச், ஸ்பேஸில் வந்து ஸ்விம்மிங் வாய்ப்பு இல்லை, தண்ணி இல்லை. ஸோ அதனால் ஸ்விம்மிங்கை மட்டும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வெயிட் மெஷின்ஸ், நம்ம வெயிட் போடுறோம் இல்லையா, அந்த வெயிட் லிஃப்டிங் அதை ஆட் பண்ணிவிட்டு கேட்டகரியை மாற்றுறாங்க. ஸ்பேஸில் ட்ரையத்லான் வந்து சைக்கிளிங், ரன்னிங் அண்ட் தென் வெயிட் லிஃப்டிங். இந்த மூணும் வச்சு ட்ரையத்லான்னு ஒரு கேட்டகரி உருவாக்கி ட்ரையத்லானை வந்து கம்ப்ளீட் பண்ண ஒரே லேடி. இங்கே கீழே ட்ரையத்லானுக்கு என்ன டைமிங்ஸ் இருக்கோ அதே டைமிங்கில் அதே டியூரேஷனில் அதே இவ்வளவு தூரம் வந்து சைக்கிள் ஓட்டியிருக்கணும், இவ்வளவு தூரம் வந்து ட்ரெட்மில்ல அதாவது ரன் பண்ணியிருக்கணும், இவ்வளவு தூரம் வந்து ஸ்விம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னது. ஸ்விம்மிங்கை மட்டும் எடுத்துகிட்டு வெயிட் லிஃப்டிங் போட்டாங்க அவங்க. அதுக்கு இந்த வெயிட் லிஃப்டிங்கை போட்டுட்டு ட்ரையத்லானை கம்ப்ளீட் பண்ணாங்க. த ஒன்லி ஹியூமன் பீயிங் ஹூ கம்ப்ளீட்டட் ட்ரையத்லான் இன் ஸ்பேஸ் ஸ்டேஷன். எனக்கு மராத்தானோட இதுதான் பெரிய விஷயமா இருந்தது. ட்ரையத்லான், ஆமாம். சைக்கிளிங் எப்படி பண்ணுறாங்கன்னா, இப்போ அங்கே வந்து சீட் இல்லை, சீட்டில் உட்காந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. அகெயின் கீழே வந்து அந்த நம்ம சைக்கிளிங் ஓட்டுறது இருக்கு இல்லையா, அது இருக்குது. ஸோ இடுப்பில் வந்து
அந்த ஸ்ட்ராப் போட்டு கட்டிடுவாங்க. அந்த அந்த உள்ளே இருக்கிற பாடி, ஸ்பேஸ் ஸ்டேஷன் உள்ளே இருக்கிற பாடியோட சேர்த்து இவங்களை கட்டிடுவாங்க. ஸோ கைக்கும் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராப். ஸோ இதுதான், இப்படி தான் அந்த சைக்கிள் ஓட்டுறது பண்ண முடியும். அது ஏர்லேயே பண்ணணும். நாட் ஈஸி அகெயின். நாசா இவங்களை ஏன் அனுப்பிச்சிச்சு அப்படின்னா 2 விஷயம். ஒன்று வந்து இவங்க மிஷன் ஸ்பெஷலிஸ்ட், ஃபென்டாஸ்டிக் மிஷன் ஸ்பெஷலிஸ்ட். ஒரு விஷயம் இவங்கள்ட்ட இந்த இது சரியில்லை அப்படின்னா உடனே பண்ணக்கூடியவங்க. அதில் வந்து இவங்க ஸ்ட்ராங். ஆனால் இவங்களுக்கு நாசா வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துச்சு. இவங்க ஃபிட்னஸில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஷி வாண்ட்ஸ் டு டூ சம்திங். அதை வந்து அவங்க நாசாவுக்கு அப்ளை பண்ணி நாசா எஸ்ன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த மராத்தான் கம்ப்ளீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ட்ரையாத்லான் கம்ப்ளீட் பண்ணாங்க. அதை விட முக்கியமான ஒரு விஷயம், 3வது விஷயம் ஒன்று பண்ணியிருக்காங்க. நீங்கள் நான் எல்லாரும் பெருமைப்படணும். இதுவரை எது சொன்னேன்? ஒன்று மராத்தான் சொன்னேன், இன்னொன்று ட்ரையாத்லான் சொன்னேன். இப்போ அவங்க பண்ண இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். யூ ஆல் வில் பி சர்ப்ரைஸ்ட். சுனிதா வில்லியம்ஸ்க்கு வந்து கேர்ள் ஹேர், முடி வந்து நல்ல சுருட்ட முடி அண்டு நிறைய நீளமாக வளர்கிற முடி. இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். விண்வெளிக்கு போன பிறகு அவங்க இதை வந்து வாலண்டரியாக பண்ணாங்க. லாக்ஸ் ஆஃப் லவ் அப்படின்னு ஒரு அசோசியேஷன் இருக்கு. லாக்ஸ், LOCKS, லாக்ஸ் ஆஃப் லவ். அந்த அசோசியேஷனுக்கு வந்து தன்னுடைய முடியை தானமாக கொடுத்தாங்க. அந்த முடி வந்து இப்போ கேன்சர் பேஷண்ட்ஸு, அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் யாரோ அவங்களுக்கு முடி தேவைப்படும் இல்லையா, அவங்களுக்கு அதை கொடுக்கறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிறுவனம் இது, லாக்ஸ் ஆஃப் லவ். அந்த நிறுவனத்தினுடைய லிங்க் நான் கொடுக்குறேன். ஸோ அதை விண்வெளியிலிருந்து குமார் நீங்கள் பெருமைப்படணும். நீங்களும் சுனிதா வில்லியம்ஸும் ஒரே நேரத்தில் அதை யோசிச்சிருக்கீங்க. இன்னைக்கு 50வது லைவ். சந்தோஷமாக சொல்லுங்க. அதை ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் யோசிக்கிறதும் நம்ம யோசிக்கிறதும் ஒரு வேவ் லென்த்தில், ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருக்குன்னா பெருமைப்பட்டுக்கணும். யா, லாக்ஸ் ஆஃப் லவ். அங்கேருந்து முடியை ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. இது இப்போ நான் சொன்னது 3 விஷயம். இந்த 3 விஷயம் இருக்குல்ல, இந்த 3 விஷயத்தையும் ஏன் அவங்க அங்கேருந்து பண்ணாங்கன்றதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு அவங்க ஒரு காரணம் சொன்னாங்க. என்ன காரணம் சொன்னாங்கன்னா, இதை நான் வந்து போஸ்டன் மராத்தானில் வந்து நான் ஓடியிருக்கேன், யாருக்கும் தெரியாது. போஸ்டன் மராத்தானில் நான் ஓடியிருக்கேன், யாருக்கும் தெரியாது. நான் கீழே இருந்து ஒரு முடிவு கொடுத்தேன்னா யாருக்கும் தெரிய போகிறதில்ல. நீங்கள் உயரங்களை அடையும் பொழுது, நல்லா கவனிங்க, நீங்கள் உயரங்களை அடையும் பொழுது அந்த உயரத்திலிருந்து செய்ய வேண்டியதை செய்து விடுங்கள். ஸ்பேஸ் வந்து உலகத்தின் மிகப்பெரிய உயரம். அந்த உயரத்தில் நான் மராத்தான் ஓடணும்னு நினச்சேன். அந்த உயரத்தில் நான் ட்ரையாத்லான் பண்ணணும்னு நினச்சேன். அந்த உயரத்தில் இருந்து முடி கொடுக்கணும்னு நினச்சேன். தட்ஸ் வை ஐ டிட் இட். வெரி வெரி அமேசிங், வெரி வெரி அமேசிங்லி. நீங்கள் நார்மலாக பண்ணீங்கன்னா யாருக்கும் தெரியாது. நீங்கள் ஒரு உயரத்தை அடையிறீங்கல்ல, அந்த உயரத்திலிருந்து பண்ணிடுங்க. எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் பார்ப்பாங்க, நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன். பாஸ்டன் மராத்தானில் 14,000 பேர் ஓடினதுக்கு சிம்பிளான ரீசனே நம்ம கூட, அதாவது விண்வெளியில் ஓடுற ஒரு பொண்ணோட சேர்ந்து நானும் ஓடுறேன் அப்படின்றதுனால தான் 14,000 வந்தாங்க. ஒரு ஆக்ஷன் அந்த உயரத்தில் இருந்து பண்ணா எவ்வளவு இன்ஸ்பிரேஷன், எவ்வளவு பேரை தூக்கிட்டு போறாங்க பாருங்க. அதுதான் இந்த பெண்ணுடைய மிகப்பெரிய பலம். இந்த பெண்ணை நம்ம நிறைய படிக்கணும். என்ன கேட்டால் இந்த பெண்ணை பற்றிய ஸ்டோரிஸ் வந்து, இந்த பெண்ணை பற்றிய ஒரு கதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசில் ஸ்கூலில் வைக்கப்படணும். நம்ம வந்து இன்னமும் வந்து ஜாதி மதம் இதுக்குள்ளே போய் மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கோம். வைக்க வேண்டியது சாதனையாளர்களை தான் வந்து நம்ம பாடமாக வைக்கணும். கீழே இருந்து பண்ணால் யாருக்கும் தெரியாது. அவங்க அதுக்கு முன்னாடி பாஸ்டன் ஓடி இருக்காங்க, யாருக்கும் தெரியும்? யாருக்கும் தெரியாது.
3 மணி நேரத்தில் முடிச்சிருக்காங்க, யாருக்கும் தெரியாது. 4 மணி நேரத்தில் முடிக்கிறாங்க, உயரத்தில் இருந்து உலகமே பார்க்குது. When you reach your top in your career, from there do something that you always dreamt about. இதை பற்றி குழந்தைங்கள்ட்ட அவங்க இன்ட்ராக்ட் பண்ணும்பொழுது, நான் சொன்னேன் இல்லையா, ரேடியோ ஆப்ரேட்டராக இருந்தாங்க, அதனால் குழந்தைங்கள்ட்ட டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணாங்க அப்படின்னு. அந்த குழந்தைங்கள்ட்ட அவங்க இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு கேள்வி அவங்கள குழந்தைங்க கேட்டாங்க. இப்போ இந்த மாதிரியெல்லாம் சாதனைகள் செய்யணுன்னா நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு அவங்க சொன்ன பதிலோட நான் இங்கே முடிக்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த லிங்க் 2 லிங்க்கும் கொடுக்குறேன். அந்த லிங்கை நான் பேசி முடித்ததுக்கு பிறகு பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லணும். இந்த கேள்வி என்ன, நாங்கள் இது மாதிரி சாதிக்கணும்னா நாங்கள் என்ன பண்ணணும்? அப்போது இன்ஸ்டண்ட்டாக சுனிதா வில்லியம்ஸ்லேருந்து ஒரு பதில் வருது. என்ன பதில் தெரியுமா? ஸ்டார்ட் டு லிவ் வித் ஐ டோன்ட் நோ. என்ன பதில் பாருங்க. ஸ்டார்ட் டு லிவ் வித் ஐ டோன்ட் நோ. Start to live with I don't know, because one I don't know may take you to different heights. எதெல்லாம் ஐ டோன்ட் நோன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதில் விளையாடுங்க. அங்கே தான் உங்களை அடுத்த உயரத்துக்கு தூக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் காத்துட்ருக்கு. தான் அவங்க சொன்னது. ஸ்டார்ட் டு லிவ் வித் ஐ டோன்ட் நோ. திஸ் இஸ் த ஒன் தட் வில் டேக் யூ டு நெக்ஸ்ட் லெவல். அது எப்படி சார் சொல்கிறீங்க? மீதி எல்லாம் ஐ நோ தெரிஞ்சதில் தானே இருக்கீங்க, இன்னும் உயரத்துக்கு வரலையே நீங்கள். இப்போ நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது தானே, ஆனால் உயரத்துக்கு வரலையே. அப்போ ஐ டோன்ட் நோவில் ஒர்க் பண்ணுங்கள், உங்களுக்கு உயரத்துக்கு வர வேண்டியதுக்கு ரெடியாக இருக்கு. ஓகே, நான் ஃபஸ்ட்டு லிங்க் ஒன்று போடுறேன். அந்த லிங்கை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போடுறேன், புரிஞ்சுக்குங்க. அந்த லிங்க் இஸ் ஆல் அபவுட், நமக்கு இந்த விண்வெளிக்கு போகிறவங்கள பற்றி நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் வச்சுருப்போம்ல. எப்படி சாப்பிடுவாங்க, எப்படி பல்லு விளக்குவாங்க, எப்படி அதை ரொம்ப டீசெண்டாக நான் சொல்கிறேன். இப்போ டாய்லெட்டில் டாய்லெட் 1 டாய்லெட் 2 எப்படி போவாங்க, எல்லாத்தையும் கிளியராக அழகாக ப்ரொஃபஷ்னலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எப்படி தலைவாருவாங்க, எப்படி தூங்குவாங்க, எல்லாவற்றையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, புரிந்து கொள்ளக்கூடிய லாங்குவேஜில். அந்த ஃபஸ்ட் லிங்க்கை உங்களுக்கு கொடுக்குறேன். அப்புறம் விண்வெளியில் இருந்தப்போ அவங்க நியூ இயரும் கிறிஸ்மஸையும் கொண்டாடினாங்க. அதே நேரத்தில் இரண்டாவது முறை இவங்க போனப்ப இந்தியாவினுடைய ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே வந்ததப்போ இந்திய கொடியை நாசால பர்மிஷன் வாங்கி, நான் இந்தியாவிலேருந்து வந்த பெண், நான் இருக்கிறது வேணா அமெரிக்காவாக இருக்கலாம், என்னுடைய பிளட் இந்தியன் பிளட் அப்படின்னு இந்திய கொடியை ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஏற்றிருக்காங்க. அந்த வீடியோவும் அந்த லிங்க்கும் கொடுக்குறேன். ஒரு 40 நிமிடம் அளவுக்கு ஆகும். முதல் வீடியோ ஒரு 30 நிமிடம் இருக்கும், அடுத்தது ஒரு 11 நிமிடம் இருக்கும், அதுக்கு அடுத்தது ஒரு 3-4 நிமிடம் இருக்கும். கொஞ்சம் உங்கள் ஒர்க்கெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம ஸ்பேஸுக்கு போகிறது, அப்புறம் ஸ்பேஸுக்கு போனவங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். இப்போ ஒவ்வொரு லிங்காக கொடுக்குறேன், இங்கே டைப் பண்ணுறேன், அதனால் அதை கொஞ்சம் சரியாக புரிஞ்சுக்கணும். மிஸ் பண்ணிடாமல்
பார்க்கலாம் அப்புறமா பார்க்கலாம் அப்படின்லாம் நினைக்காம இப்போ இது முடிஞ்சதுமே அது அது முக்கியமானது அப்படின்னு நினச்சி பார்த்துட்டிங்கன்னா நல்லதுன்னு நான் சொல்வேன். இப்போ நான் போட்டிருக்க ஃபஸ்ட்டு இன்டர்வியூ, அது வந்து ஃபஸ்ட் இன்டர்வியூ, அந்த லிங்க் வந்திருக்கும். இது வந்து இட்ஸ் அபவுட் ஹவு தே லிவ் இன்சைட் தட் ஸ்பேஸ் ஸ்டேஷன். எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வேறு யாரும் இப்படி பண்ணதில்லை. தூங்கிறது, பல்லு விளக்குறது, தலை வாடுறது, சாப்பிட்றது, என்ன மாதிரியான சாப்பாடு அவைலபிள், வாஷ்ரூம் எப்படி போகிறது, அங்கே என்ன சேலஞ்ச் இருக்குது அவங்களுக்கு, எவ்ரிதிங் ஷி ஹஸ் எக்ஸ்பிளைன். லாங்குவேஜ் வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த். அடுத்தது ஒரு இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூவில் வந்து அவங்கள்ட்ட சில கேள்விகளை வந்து கீழே இருந்து CNN நியூஸில் இருந்து கேட்குறாங்க. அந்த கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்கிற 2வது இன்டர்வியூ இது. ஸோ இன்டர்வியூ வந்து 2 லிங்க் கொடுத்துருக்கேன். 3வது வந்து நேஷ்னல் ஃப்ளாக்னு போட்டே கொடுத்துருக்கேன். அது வந்து நேஷ்னல் ஃப்ளாகை வந்து அவங்க அந்த இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ அங்கே பேஸ் பண்ணது. அதையும் கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். வாழ்த்துக்கள். இன்னைக்கு லைவ்ல பயணிச்சவங்க அத்தனை பேரும் கிஃப்டட். ஏன்னா இதை வந்து லைவை தாண்டி லைவை பார்க்காம அப்புறமா வீடியோவை பார்க்கும்போது இந்த ஃபீல், இந்த கமெண்ட்ஸ் பேரலாக ரன் ஆகிற அந்த ஃபீல் இருக்குல்ல, அது வந்து சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங். அதனால் பார்த்தவங்க அத்தனை பேருக்கும் இன்னைக்கு ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ், ஐ ஸ்ட்ராங்லி சென்ஸ் யூ ஆர் ஆல் பிளஸ்ட். ஸோ வாழ்த்துக்கள். இன்றைக்கி லைவ் எப்படி இருந்ததுன்றதை நீங்கள் டைப் பண்ணலாம். அதை நான் படிக்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 98வது லைவ். நாளைக்கு 99 பார்ட் 3 ஆஃப் சுனிதா வில்லியம்ஸ் வருது. இன்னும் அவங்கள பற்றி நாம் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஷீ இஸ் நாட் ஜஸ்ட் அ லேடி. அவங்க ஜஸ்ட் அ லேடியாக இருக்காங்க, ஆனால் ஷீ இஸ் நாட் ஜஸ்ட் அ லேடி. அண்ட் டுமாரோ மார்னிங் வழக்கம் போல் 7 மணிக்கு மார்னிங் ரொட்டீன் 3 அதில் பார்ப்போம். நாளைக்கு ஈவினிங் 5 o'clock 3 பார்ட் 3 ஆஃப் சுனிதா வில்லியம்ஸ், அதையும் பார்ப்போம். ஏன்னா எல்லாரையுமே ஸ்பேஸில் நடக்க வச்சிங்கல்ல, அதுதான் கிஃப்டட் ஸ்பேஸ் ட்ராவல் டுடே. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். என்றும் அன்போம். Great. How you find time together? Sorry. How you find time together? The reference, apart from explaining the success story of great people. 100th டே வந்து யோகராஜ் இங்கே இருக்காருன்னு நினைக்கிறேன், கீர்த்தி இருக்காங்க, பிரியா ராஜீவ் இருக்காங்க, பிரேமா அம்மா. நீங்கள் கேட்குறீங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. 100th டே வந்து என்ன யோகராஜும் பிரியா ராஜீவ் மேடம் 2 பேரும் இன்டர்வியூ பண்ணுறாங்க. நீங்கள் சொன்ன இந்த ஹவு தான் அவங்க கேட்குறாங்க. 100 லைவ் பற்றிய கேள்விகளை அவங்க கேட்குறாங்க, நான் பதில் சொல்ல போகிறேன். ஸோ சார், வெரி மோட்டிவேட்டட், தேங்க்யூ. வெயிட்டிங் 100. ஷி இஸ் வாட் ஷி இஸ். அஃப்கோர்ஸ் பல அரிய தகவல்களை வழங்கி மெய்சிலுக்கு வைத்துட்டு தேங்க்யூ. வெரி இன்ட்ரெஸ்டிங். உயரே பறக்க உந்துதல்களை தரும் தகவல். 100%. தேங்க்யூ. வண்டர்ஃபுல் லைவ். சுனிதா வில்லியம்ஸ் பார்ப்போம். டுடேஸ் லைவ் வாஸ் இன் ஸ்பேஸ். தேங்க்யூ. ஐ ஃபீல் வெரி டைனி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ அப்ரிஷியேட் யுவர் எஃபர்ட் டு டேக் அஸ் டு ஸ்பேஸ். வி ஆர் கிரேட்ஃபுல். ஸ்பேஸ்க்கு போய்விட்டதோ கேமரா. ஐயோ. தேங்க்யூ ஸோ மச் சார்.
லைவ் பற்றி பாராட்டி வார்த்தையெல்லாம் தேஞ்சு போச்சுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். சச் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் எவ்ரி ஏஜ் ஆஃப் பீப்புள். வரே வா. அந்த போஸ்டர் இன்னைக்கு நாளைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க இவங்க கீர்த்தி. ஸோ அவங்க கீர்த்தி இஸ் அ மாடரேட்டர். ஜூமில் தான் நடக்குது. நீங்களும் கேள்விகள் கேட்கலாம். அதில் வந்து ஒன்லி அபவுட் 100 days ஆஃப் லைஃப் அதை பற்றி தான் கேள்விகள். அதை பற்றிய கேள்விகள். அதில் பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் என்ன நடந்தது அதை பற்றியெல்லாம் நீங்கள் வந்து பேசுவோம். அது வந்து காலையில் இருக்கும். ஐ திங்க் 12 மணின்னு நினைக்கிறேன். ஈவினிங் வந்து வழக்கம் போல் நம்முடைய லைவ் இருக்கும். 100th லைவ் வந்து அது என்னன்றது நானும் போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறேன். அந்த போஸ்டர்லேயும் ஒரு சில ஸ்பெஷலாக இருக்குது. ஓகே. ஸோ தேங்க்யூ ஆல். இட்ஸ் பீன் அ வண்டர்ஃபுல் டைம். பொதுவாக நான் வந்து பிளாக் என்னோட ஃபேவரட் கலர். பிளாக் தாண்டி நான் வேறு எந்த கலரும் போட மாட்டேன். பார்த்துருப்பீங்க. அதுதான் பிளாக் தான். ஐ somehow simply love it. இது வந்து இந்த பர்டிகுலர் ட்ரெஸ் வந்து இங்கே இருக்கிற சில பேருக்கு தெரியும். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பீரேன் பிரம்பத் அவங்களோட மிஸ்ஸஸ் பூர்வி நான் வந்து அஹமதாபாத் போயிருந்தப்போ சொல்லியே கொடுத்தாங்க. அதாவது பிளாக் வந்து போடுறத தவிர்க்கணும், இந்த மாதிரியான கலர்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு டிஷர்ட். அப்போ நான் சொன்னேன், நான் ரொம்ப ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது இதை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இன்னைக்கு ஐ வாஸ் thrilled டு எக்ஸ்பிரஸ் திஸ். ஏன்னா இதை இன்னைக்கு சொல்ல போகிறோன்னு எனக்கு தெரியும்ல. உங்களுக்கு வந்து சொன்னதுக்கு அப்புறம் தெரியும், எனக்கு சொல்ல போகிறோன்னு தெரியும். அப்போ சொல்ல போகிறோம் அப்படின்னும் போது எனக்குள்ள சில விஷயங்கள்லாம் நடக்கும் இல்லையா, அதெல்லாம் இன்னைக்கு நடந்தது. ஸோ ஐ ஃபெல்ட் ஐ கேன் ஹானர் ஹர் வித் திஸ் ட்ரெஸ். Thank you all. Love you so much. Bye.